அவர் பேச மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களும் எதுவும் பிரஸுக்கு இது வரைக்கும் மீட்டிங் கொடுத்ததே இல்லையா, ஆனா அவங்க சைடில் செஞ்சாங்களே. முன்னாடி வந்து சட்டசபை எப்படி இருக்கும்னா வெறும் துதிப்பாதல் இருக்கும், எதிர்கட்சிகளை பேச விடவே மாட்டாங்க, வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் நம்ம இப்போ கிடையாது இல்லை. நீங்கள் போகப்போ இப்போ சட்டசபை 2 நாள் தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க எது எதுக்கு பேசணுமோ கண்டிப்பாக தளபதி பேசுவார், எது எதுக்கு பேசக்கூடாதோ அது கண்டிப்பாக பேச மாட்டார். இது புதிய ஆட்சியில் வந்து பல நலத்திட்டங்கள் எல்லா கிராமத்துக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உறுதியாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல சிறப்பாகவே வந்து ஒரு தொடக்கமாகவே இருக்குது. ஸோ தளபதி பிறந்த நாளில் இது மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. ஸோ இது மாதிரி பல கிராமங்களில் இனிமேல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிச்சிருக்காரு. யாருங்க சொல்றது கவுராதுங்க. ரியலேஷன் வச்சாலும் 200க்கு மேலே தான் ஜெயிப்பாங்களே தவிர கவுரத்துக்கான வாய்ப்பே இல்லைங்க. மக்கள் யாரும் சொல்லுங்க, எதிர்கட்சிக்காரு அந்த அரசியல்வாதிங்க தான் அந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க ஆதங்கம் இதோட வர முடியாது நம்மளால, அந்த ஒரு ஆதங்கத்துல அந்த மாதிரி பேசுறாங்க. போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருக்கும்போது அவங்க எல்லாமே சட்டசபையில் வந்து எல்லாமே பேசினாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலையா. எல்லாமே அவங்க தான் இபில கொல்ல, அதுக்கப்புறம் பால் இதில் கொல்ல, எல்லாத்துலேயுமே கொள்ள அடிச்சாங்க. எங்க முதலமைச்சர் எப்படின்னாக்கா மக்களுடைய குறைகளை கேட்டு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன்னாக்கா ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாரு. இதை யாராவது விட்டாங்களா? இத்தனை வருஷம் ஆண்ட கட்சியா சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, யாருமே இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை ஏதாவது விட்டாங்களா? இது வரைக்கும் எந்த முதலமைச்சராவது 9:30 மணிக்கு வந்து 5:30 மணி வரையும் தலைமை செயலகத்தில் இருந்திருக்காங்களா? இது வரைக்கும் அதில் எல்லாமே விளம்பரத்துக்காக. அது தலைமைச் செயலகத்தில் என்ன விளம்பரம் பண்ணாரு தளபதி சொல்லுங்க. எதிர்கட்சிக்காரங்க தான் வருதுறாங்க. அதனால மக்கள் வந்து மகிழ்ச்சியில தான் இருக்கிறாங்களே தவிர எந்த மக்களும் வந்து வருத்தத்தோட எந்த மக்களும் தெரிவிக்கலைங்க. எதிர்கட்சிக்காரங்க என்னன்னா அவங்களோட பண செல்வாக்கை கொடுத்து ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த செல்வாக்கை இப்போ அடிச்சு நொறுக்கியிருக்காங்க மக்கள். அதற்காக வந்து மக்கள் சந்தோஷப்படுறாங்களே தவிர யாரும் வருத்தப்படலைங்க. சட்டசபையில வந்து எதிர்கட்சி வாயை திறந்து சிஎம் சார் அப்படின்னு பேஜ்ல போட்டு வாயை திறந்து எப்பதான் பேசுவாரு இவரு, எல்லாத்துக்கும் மௌனமாக இருக்கிறாரு, மக்கள் பிரச்சனை எப்பதான் பேசுவாருன்னு கேக்குறாரு. மக்கள் பிரச்சனையை பேசுறதோட மக்கள் பிரச்சனையை அவர் நிறைவேற்றுறதுக்காக அவர் முயற்சி எடுக்கிறார் தவிர தேவையில்லாம இவங்கள மாதிரி வந்து பையன் கத்துறதுக்கு அவர் முயற்சி எடுக்கலங்க. முதல்ல பிரச்சனைங்க தீர்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா பத்திரிகையெல்லாம் சந்திப்பாருங்க. கண்டிப்பா சந்திப்பாருங்க. ஆட்சிக்கு வந்து மக்கள் வாக்களித்ததை நம்பி பார்த்து போட்டதை வந்து வருந்துறாங்க. எதுக்காக ஒரு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்க தான் வருதுறாங்க. அதெல்லாம் மக்கள் வந்து மகிழ்ச்சியில தான் இருக்கிறாங்களே தவிர எந்த மக்களும் வந்து வருத்தத்தோட எந்த மக்களும் தெரிவிக்கலைங்க. எதிர்கட்சிக்காரங்க என்னன்னா அவங்களோட பண செல்வாக்கை கொடுத்து ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த செல்வாக்கை இப்போ அடிச்சு நொறுக்கியிருக்காங்க மக்கள். அதற்காக வந்து மக்கள் சந்தோஷப்படுறாங்களே தவிர யாரும் வருத்தப்படலைங்க. எந்த மக்களான பேட்டி கொடுத்துருக்காங்களா நாங்க வருத்தப்படுறோன்னு? எல்லா அரசியல்வாதிங்கன்னா அந்த எதிர்கட்சி தலைவர்கள் தான் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த ஆதங்கம் தோற்றத்தினால அந்த ஆதங்கத்துல சொல்றாங்க. சினிமா கவர்ச்சியில்தான் வந்து ஓட்டு போட்டாங்க. சினிமா கவர்ச்சின்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ கமலஹாசன் வந்தாருங்க, விஜயகாந்த் வந்தாருங்க, எவ்வளவு பேர் அவங்களெல்லாம் பாத்தியா ஓட்டு போடலைங்க. சினிமா கவர்ச்சி எல்லாம் கிடையாது. மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றத்தோட இதுதான் இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி நடக்குது. இந்த 37 நாள் 38 நாள் ஆட்சி எப்படின்னா 38 நாள் ஆட்சி வந்து 300 நாள் ஆட்சி மாதிரி நல்லா சிறந்த முறையில் நடக்குது. நிறைய ஊழல்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்விக்காக வந்து என்ஓசி தரத்துக்காக வந்து 5 லட்சம் முதல் 25 லட்சம் வரை கேட்டிருக்காங்க. அது இல்லாம இலவசமா கொடுத்துருக்காங்க. அந்த கல்வித்துறையில இருந்து சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் அவர்கள் அந்த முதல்வர்கள் நல்லா பண்றாங்கன்ட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாற்றம் தானுங்க. இதுவரையும் அந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்குங்களா? வாயை திறப்பாரு, எது எதுக்கு திறக்கணுமோ அதுக்காக. நேற்று கூட வந்து எதிர்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, உடனே சட்டசபையில் அதை ஏத்துக்கிறாரு. அது மாதிரி என்னென்ன வாய் திறந்து இப்போ முன்னாடி வந்து சட்டசபை எப்படி இருக்கும்னா வெறும் துதிப்பாதல் இருக்கும், எதிர்கட்சிகளை பேச விடவே மாட்டாங்க, வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் நம்ம இப்போ கிடையாது இல்லை. நீங்க போகப்போ இப்போ சட்டசபை 2 நாள் தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க எது எதுக்கு பேசணுமோ கண்டிப்பா தளபதி பேசுவாரு, எது எதுக்கு பேசக்கூடாதோ அது கண்டிப்பா பேச மாட்டாரு. எதிர்கட்சி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற என்னக்குது, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க, அதனால வந்து இப்ப வாங்க முடியல. அதான் அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம். ஏன் ஒரு திருச்சியில நடந்த உண்மை இது. விவோ மேடம் வந்து வெறும் 500 ரூபாய் அவங்களால சம்பாதிக்க முடியாது. 500 ரூபாய் லஞ்சம் வாங்கி 2 வருஷம் ஜெயிலு. இது தேவையா அவங்களுக்கு? இன்னும் சொல்றதுக்கு எவ்வளோ இருக்குது.
கட்சி விஷயமா சொல்ல, நான் ஒரு பொதுமக்களே சொல்றேன், நல்லா நடக்குது. விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்துல வந்து பாலியல் குற்றங்கள் எல்லாம் அதிகமாக அது அப்படியெல்லாம் இல்லைங்க. பாலியல் குற்றத்தை இல்ல பாலியல் குற்றங்கள் மறைக்கப்பட்டு இருந்தது அப்போ அந்த ஆட்சியில. இந்த ஆட்சியில் நடனா அது எல்லாத்தையும் பிடிச்சி உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க. அது பாலியல் குற்றம் பண்றவங்கள உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறதுனால அந்த குற்றங்கள் வெளியே வருது. பழைய ஆட்சியில் நடனா மறைச்சாங்க. அது நடந்தா கூட அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம சொந்தக்காரன் நம்ம கட்சிக்காரன் அப்படின்னு மறைச்சாங்க. அது மறைக்காம இப்ப நடக்கிறதுனால தண்டனை வாங்கி தராங்க. நல்லதான் நடக்குதுங்க. 38 நாள் ஆட்சி அப்படின்னு நல்லா இருக்கு, மக்களுக்கான ஆட்சியா இருக்குது. மக்கள்கிட்டயே கூட நீங்க கேளுங்க கருத்து. சும்மா எதிர்கட்சிங்க பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அதை தவிர மக்கள் வந்து தளபதியோட ஆட்சியை வரவேற்கிறாங்க. நிறைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் வந்து கிடையாது. இப்போ ஒரு மாசத்துலேயே நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து வாக்களித்ததை எண்ணி வருத்தப்படுறாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? மக்கள் சொல்லியே எதிர்கட்சிக்கு சொல்றாங்க. அது மக்கள் சொல்றாங்களா? நீங்க கூட ஒரு செய்தி சேனல் வச்சிருக்கீங்க. நீங்க மக்கள் கிட்ட போயிட்டு இதோ பப்ளிக் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க பப்ளிக் என்ன சொல்றாங்கன்றது தான். அதுதான் பப்ளிக்கோட கருத்து. எதிர்கட்சிங்க வந்து அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பேசுறதெல்லாம் அது மக்கள் கருத்தை ஏத்துக்க முடியாதுல்ல. இப்போ எம்எல்ஏ முதல் அமைச்சர் வரையிலுமே தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. ரீல்ஸ் ஆக்சுவலி என்னன்னா இப்போ வந்து அது சோஷியல் மீடியா வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. அதே இப்போ வந்து பசங்க வந்து நிறைய அந்த ரீல்ஸ் நார்மலா இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரீல்ஸ் அது மாதிரி போடுறாங்க. இதை வந்து ரீல்ஸ்ன்னு இல்லை, ஒரு வீடியோ ஏற்று ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட அது எதிர்கட்சி வந்து ரீல்ஸ்ன்ற மாதிரி மாற்றி போடுறாங்க. மக்கள் இயக்கமா இருந்தப்போ சரி, இன்றைக்கு வந்து மக்கள் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில நீங்க அதே தான் பண்றீங்க. எல்லா இடத்துலயும் எங்கேயோ ஒரு இது நம்ம தமிழ்நாட்டுல இது பெரிய எங்கேயோ ஒரு சின்ன விஷயம் நடக்குது, அதை வந்து மீடியால பெருசா எடுத்து போறாங்க. எதிர்கட்சி தான் பண்றாங்க. அது நம்ம தவிர்க்கணும்னு தான் நம்ம கட்சியிலேருந்து எங்களுக்கு தலைமையிலேருந்து சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சவங்க அதை தவிர்த்து அதை ஃபாலோ பண்றாங்க. தெரியாத எங்கேயோ ஒரு விஷயம் தான் அது மாதிரி நடக்குது. அதை நாங்க வந்து தவிர்த்துருவோம். அது இருக்கிற ஒரு சில பிரச்சனை எல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைச்சிட்டு வர்றாரு. அதே போல பாலியல் இது பண்றவங்களுக்கு வந்து இப்போ சிங்கப்பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. ஃபியூச்சர்ல இதெல்லாம போச்சுனாக்கா நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல பேசுவாங்க. இதுக்கப்புறம் நல்ல ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு சொல்லுக்கே இனிமே ஒரு மாற்றம் நடக்கும். அதே போல டாஸ்மாக் பாத்தீங்கன்னா 717 டாஸ்மாக் வந்து இப்போ தற்போது மூடிக்கிறாங்க. இது ஃபியூச்சர்ல வந்து நிரந்தரமா மூடிடுவாங்க. சிஎம் சார் வந்து வாய்ப்பு பேசவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருக்கிறவங்க கருத்து அதை பத்தி சார் இல்ல சார், போன ஆட்சியில பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருக்கும்போது அவங்க எல்லாமே சட்டசபையில வந்து எல்லாமே பேசினாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கலையா. எல்லாமே அவங்க தான் இபில கொல்ல, அதுக்கப்புறம் பால் இதுல கொல்ல, எல்லாத்துலயுமே கொள்ள அடிச்சாங்க. எங்க முதலமைச்சர் எப்படின்னாக்கா மக்களுடைய குறைகளை கேட்டு இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன்னாக்கா ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாரு. இதை யாராவது விட்டாங்களா? இத்தனை வருஷம் ஆண்ட கட்சியா சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, யாருமே இந்த மாதிரி வெள்ள அறிக்கை ஏதாவது விட்டாங்களா? எங்களுக்கே இப்ப வெள்ள அறிக்கைன்னா இப்ப எங்களுக்கு தெரியுது, பொதுமக்களுக்கு இன்னைக்கு விட்டுருக்காங்க இந்த மாதிரி இவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே போல அவங்க கேட்கறது கரெக்ட் தான். ஏன் அவர் பேச மாட்டாரு? ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களும் எதுவும் பிரஸுக்கு இது வரைக்கும் மீட்டிங் கொடுத்ததே இல்லையா? ஆனா அவங்க செயல செஞ்சாங்களே. எம்ஜிஆர் சார் அவரும் சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். ஜெயலலிதா மேடம் அவங்களும் சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். ஏன் விஜயகாந்தனும் அவரும் சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். ஏன் சினிமா துறையில இருந்து வந்தவங்க யாருமே வந்து நல்லது பண்ணலையா? ஏன் அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா இந்த ஆந்திராவில சிரஞ்சீவி சார் அவர் வாழ்ந்தாரு, அவராலே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க பண்ணி காட்டினோமா? தமிழ்நாடு மக்கள் எல்லாமே பண்ணி காட்டினாங்கல்ல. இத்தனை பெரிய கட்சி 2 ஆலமரம் இருக்கும்போது ஒரு சின்னதா வேர்மரை முளைச்சி செடியா இன்னைக்கு முளைச்சி இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தாருல. சுத்தமா கஜானாவே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை வந்து சரி கொடுக்க கூடாது. கஜானா வந்து இந்த ஆட்சி வந்து செய்ய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் கிடையாது. நான் இப்ப கூட வந்து செய்ய மாட்டேன்லாம் சொல்லலைங்களே. எல்லாமே படிப்படியாக செய்யறன்னு தான் சொல்லியிருக்கோம். நிதிநிலையை சரி பண்ணுறோன்னு தான் சொல்லியிருக்காரு தளபதி. அதுக்கான எல்லா ஆய்வும் போயிட்டு இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு தான் இருக்காரு. எல்லா துறை அமைச்சர்களும் கூப்பிட்டு பேசுறாரு. ஒவ்வொன்றும் எப்படி சரி பண்ணலான்னு தான் சொல்றோம். இது இந்த இலவசங்கள், இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களுடைய நலனுக்காக தான் தளபதி வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காரு. அது படிப்படியாக தான். இப்போ போன வாட்டி கூட திமுக அரசு அந்த 1000 ரூபாய் எப்போ போட்டாங்க? அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அது மாதிரி எடுத்தோடனே இன்னும் 1 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல. அப்படின்னும் போது அதுக்கான செயல்பாடு நாங்க வகுத்து தான் இருக்கோம். தளபதியும் அதுக்கான வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த முதலமைச்சராவது 9:30 மணிக்கு வந்து 5:30 மணி வரையும் தலைமை செயலகத்துல இருந்திருக்காங்களா? இது வரைக்கும் எல்லாமே விளம்பரத்துக்காக. அது தலைமைச் செயலகத்துல என்ன விளம்பரம் பண்றாரு தளபதி சொல்லுங்க? ஒரே ஒரு விஷயம்,
இந்த கேபினெட்ல வந்து சாப்பாடு சாப்பிடுறது இல்ல இப்போ ஆக்சுவலி என்னன்னா எல்லா முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்க, பொதுமக்கள் எல்லாம் இது பண்ணிட்டு மத்தியானம் போய் சாப்பிட்டு இங்கிருந்து தலைமைச் செயலகத்துல இருந்து சித்தரஞ்சன் சாலைக்கும் போயஸ் கார்டனுக்கும் போய் சாப்பிட்டு வருவாங்க. அதை எங்க தளபதி பண்ணலையே. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துன்னு வர்றாரு, அவரு தலைமை செயலகத்தை சாப்பிட்றாரு, அவருடைய வேலையை கண்டினியூ பண்றாரு. அது எல்லாமே நீங்க விளம்பரம்னா அப்போ மக்களுக்கான சேவை செய்யறதே விளம்பரமா தான் சொல்றீங்கன்றது தெரியல, எனக்கு புரியல. அது எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து விமர்சனமா தான் அவங்களுடைய சுய லாபத்துக்காக பண்றாங்க பிரதர். மக்களுக்கான அரசா இது மக்கள் ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த விமர்சனங்கள்லாம் கடந்து தான் மக்களுக்கு வந்து என்னென்ன நல்லதோ அதை வந்து தளபதி கண்டிப்பா செய்வார். அது ரீல்ஸ் ஆச்சு இல்ல ரீல்ஸ் ஆச்சுன்னா முதல்ல வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து எங்க போனாலும் வந்து இது மாதிரி வந்து ஒரு அங்கங்க பேனருங்க அந்த மாதிரி வந்து விளம்பரங்கள் அதிகமா பண்ணுவாங்க. அது மாதிரி பண்றதே கிடையாதுங்க இவங்க வந்து. இல்லைங்க நாங்க பண்றது இல்லைங்க. இப்ப யாருன்னா பாருங்க, ஒரு கட்சிக்காக வராருன்னா ஒரு 100 பேரை கூட்டின்னு வந்து கோட்டரோ பிரியாணியோ போட்டு வர வைக்கலங்க. அவங்க மனமாற வராங்க, எங்க கட்சிக்காக வராங்க. நாங்க ஒண்ணுக்கு யாரும் காசு கொடுத்து வர வைக்கிறது இல்லைங்க. ஆமாங்க. இல்லைங்க ரியல் ஆட்சிங்க, அது ரீல்ஸ் ஆட்சியே கிடையாதுங்க. ரியல் ஆட்சிங்க. ரீல்ஸ் ஆட்சின்றது எப்படின்னா காசு கொடுத்து வர வைக்கத்தான் ரீல்ஸ் ஆச்சுங்க, புரியுதுங்களா? ஒருத்தர் காசு கொடுத்து கொடுத்தா தான் ரீல்ஸ். நம்ம ரியல் ஆச்சுன்னா அது எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, போவாங்க. ஒரு பொதுமக்கள் வந்து பிளட் டொனேட் பண்றாங்க, அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் பண்றாங்கன்னா அது வந்து ரியல் ஆட்சி தாங்க, புரியுதுங்களா? கண்டிப்பா கொடுத்துருக்காருங்க, நாங்க நம்புறோம், மக்களும் நம்புறாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. ஏன்னா எடுத்த ஒண்ணுமே ஒரே மாசத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்ப நம்மளே ஒரு வேலைக்கு போறோம், ஒரே மாசத்துல மெக்கானிக் ஆயிட முடியுங்களா? ஒரு 6 எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க எல்லாத்துலயும். ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நல்ல சிறந்த முறையில் பண்ணுவாருங்க. யாருங்க சொல்றது கவுந்துரும்? கவுராதுங்க. ரியல்ஸ்ன்னு வச்சாலும் 200க்கு மேலதான் ஜெயிப்பாங்களே தவிர கவுரத்துக்கான வாய்ப்பே இல்லைங்க. மக்கள் யாரும் சொல்லுங்க, எதிர்கட்சிக்காரு அந்த அரசியல்வாதிங்க தான் அந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க ஆதங்கம், இதோட வர முடியாது நம்மளால, அந்த ஒரு ஆதங்கத்துல அந்த மாதிரி பேசுறாங்க. அரசியல் தெரியாதவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு மக்கள் வந்து வருத்தப்படுறாங்க, ஆட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க. இல்லண்ணா கரெக்ட். இப்ப தெரியாத போட்டதுனாலே இவ்வளவு இது பண்றாங்க. வெள்ளரிக்கைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, இதுக்கப்புறம் தான் படிப்படி எல்லாமே இளைஞர்கள் தான். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா ஏற்படுத்தி பசங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு செய்யறது எல்லாமே எங்க பால்வளத்துறை அமைச்சர் சரி, கனிம வளத்துறை அமைச்சர் சரி, எல்லாமே யங்ஸ்டர் தான். அவங்க வந்து இப்போது இருக்கிறது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க நியூஸ் சேனல்ல எதுல பார்த்தாலுமே எங்க தளபதியோட ஆளுங்க தான். எதுக்காகனா கட்சிக்காக உழைக்கிறாங்க. எல்லாம் சின்ன பசங்க தான். கேட்டாங்க சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. தெரியாமையே இன்னைக்கு வந்து எதிர்த்து யாராவது ஒரு அரசாங்க துறையிலையோ இல்ல மருத்துவத்துறையிலையோ ஏதோ விவோ ஆபீஸ்ல தாலுகா ஆபீஸ்ல யாராவது ₹1 கமிஷன் வாங்க சொல்லுங்க பாக்கலாம், வாங்கறதுக்கு பயப்படுறாங்க. இதுவே வந்து ஒரு போலீஸே எடுத்துங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் பிடிச்சா 1000 2000 சொன்னாங்க. இன்னைக்கு ₹1 சொல்லுங்க பாக்கலாம். அவங்க கேஸ் அந்த மாதிரி ஃபைன் ஏதாவது வாங்கினாங்கன்னா 50% வந்து ஆசிரமத்துக்கு எழுதி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த ஆட்சியாவது சொல்லியிருக்காங்களா? 13 லட்சம் கோடி கடன் வச்சு போயிருக்கீங்க. நீங்க எல்லாம் கூட 1 லட்சம் கடன்ல இருக்கிற என்ன பண்றதுங்க? போன ஆட்சியில பாத்தீங்கன்னா அதிக ஊழல் நடைபெற்றிருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலவசங்களை தேவையில்லாம 5000 10,000 இது போட்டு ஓட்டுக்கு கொடுத்து நிறைய ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சரி செய்யணும்னா எல்லாத்தையும் நம்ம முதல்ல வந்து நல்லா கரெக்டா வரி கட்டணும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். ஊழல் முதல்ல ஒழிச்சாலே எல்லாம் சரியாயிடுங்க. அது போன ஆட்சியில் தான் கேட்கணும். இல்லைங்க, அவங்க வந்து கொடுத்ததெல்லாம் வந்து பண ஆட்சிங்க. அதுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே ஒரு 2000 3000 கொடுத்து அவங்க வாயை அடிச்சிருதுங்க. அது மாதிரி தான் பண்ணியிருந்தாலும் தவிர இந்த மாதிரி வெளிப்படையா எதுவுமே பண்ணல அவங்க. அதனால தான் இந்த ஊழலை வந்து யாருக்குமே தெரியலங்க. முதலமைச்சரே வந்து விளம்பரத்தை டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு செக்ரட்டரியேட்ல சாப்பிட்டதெல்லாம் வந்து பிரபலப்படுத்துறாங்க. ஏங்க அதுக்குன்னு டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டு நாங்க என்ன பண்ணுறோம்? கோழி பையில அங்கே எடுத்து போக முடியும் சாப்பாடெல்லாம் நம்ம வேலைக்கு போகிற டிஃபன் பாக்ஸ் தானே எடுத்து போகிறோம். அவர் ஒரு எளிமையா டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றாரு. அவர் நினைச்சா 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வர வச்சு சாப்பிடலாம், இல்ல அவர் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கே போய் கூட சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிட்றாரு. அதெல்லாம் விளம்பரங்க சொல்லுங்க. அவரோட வீட்டுல சாப்பாடு சாப்பிட்றாரு, அவர் பிடிச்சிருக்கு செய்யறாருங்க. இதெல்லாம் ஒரு விளம்பரமே கிடையாதுங்க, இதெல்லாம் உண்மைதாங்க. சொல்ல போனா திருவள்ளூர் மாவட்டத்துல எவ்வளவு பின்தங்கிய கிராமம்லாம் இந்த சைடு இருக்கு. பஸ் வசதி இல்லாம, ஸ்கூல் இல்லாம, ஹாஸ்பிட்டல் இல்லாம,
புதுக்குடி பகுதியை பொறுத்தவரை என்ன மாதிரியான பிரச்சனைகளா இருக்கு அதெல்லாம் இந்த புதுசா பொறுப்பேற்றக்கூடிய எம்எல்ஏ சரி செய்து கொடுப்பாரு. இப்போ நீங்க மாதப்பாடுல நிகழ்ச்சி ஆமா. எம்எல்ஏ வந்தார்ல, இங்கிருந்து அப்படி போக பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து பயணிகள் பயன்படுத்த முடியாத வகையில தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒரு இடத்துல கொண்டு போவீங்களா? அவர் அல்ல சரி ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு கடந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்காக வந்து போராடி இருக்காங்க. ஒன்றும் சரி செய்யல. மழை காலம் வருது, மழை காலத்துல தண்ணி தேங்குது, ரொம்ப கஷ்டப்படும். புதுசா வந்திருக்காரு இவராச்சும் அதுக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இது மட்டும் கிடையாது, ரோடு வசதி, பஸ் வசதி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்ப சொன்ன மாதிரி அந்த குடிநீர் வசதி, இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம். எதுக்காக சொன்னா இது வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப இல்ல, ஆரம்பத்துல இருந்து இது உள்ள, ஏன்னா உள்ள இருந்தா ரோடு போட்டாங்க. இதை வந்து இப்ப இடிக்கணும்னா இந்த சைடும் கடை, இந்த பக்கம் கடை, அதனால இது தற்செயல மாற்ற முடியாது. ஆனா ஒரு மாற்றம் செய்யலாம். நீங்க சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீரமைப்பு பண்ணி குடிநீர் வசதி இதெல்லாமே கொடுத்துருக்கோம், மணல கொடுத்துருக்கோம். இதை சுத்தி மாதர்பாக்கம் சுத்தி கிட்டத்தட்ட பெரிய புளியூர், கரடிபுத்தூர், இந்த லைன்ல அமரம்பேடு இருக்கிற மொத்தம் இருக்கிற எல்லாம் பாதிரி வீடு இருக்கிறதுலே நம்ம கும்மிடிப்பூண்டி தொகுதியிலே பாதிரி வீடு தான் அதிகம். இப்ப அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவரும் சொல்லியிருக்காரு படிப்படியா சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் இன்னும் தொடர்ச்சியாக தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக இருந்து கொண்டு தமிழக மக்களிற்கு பல சேவைகளை புரிய வேண்டும். இந்த கடந்த கால திராவிட ஆட்சிகளின் நடைபெற்ற எந்த ஒரு செயல்பாடுகளும் சரியில்லாத காரணத்தினால் நம் தமிழக மக்கள் இன்று அவர்கள் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இன்று பெரிய இடத்தில் உட்கார வைத்துள்ளார்கள். அதை பூர்த்தி செய்யும் விதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் முன்னெடுத்து இன்று செயலாற்றி கொண்டிருக்கிறார். முதல் மின்சாரத்துறையில் பிரச்சனை, கனிம வள பிரச்சனை, போக்குவரத்து துறை பிரச்சனை என நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ரெஜிஸ்டர் ஆபீஸ், சிபிடபிள்யூ பிரச்சனை, இதெல்லாம் முன்னெடுத்து அதனுடைய கலைப்பணிகளை இன்று முதல் ஆட்சி ஏற்படுத்தின 38 நாட்களுக்குள் அதற்கான முன்னேற்பாடுகளை மிக சிறப்பாக தமிழக முதல்வர் லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் அதை தொடர்ச்சியாக கண்காணித்து அவருடைய நேரடி கண் பார்வையில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தன் முதல்வர் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு, மாணவர்களின் பாதுகாப்பு, ஐடியில் பணியாற்றும் பெண்களின் பாதுகாப்பு, அவர்களுக்காக மிக அருமையாக சிங்கப்பெண் அதிரடி படை அதை உருவாக்கி இன்று தமிழக வரலாறு இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு இன்று அந்த ஸ்கீம் வந்து மிக பெரிய அளவில் வெற்றி அடைந்துள்ளது. மற்ற மாநிலங்களை விழுக்கும் அளவில் இன்று அந்த சிங்கப்பெண் படை நம்ம தமிழகத்தில் சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம் கஞ்சா, இந்த போதை ஹெராயின் இதனுடைய அடியிலிருந்து நம் மாணவர்களையும் நம் மக்களையும் காப்பாற்ற தமிழக முதல்வர் அவர்கள் மிக துரிதமான நடவடிக்கை எடுத்து இந்த நேரத்தில் மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கும் காவல்துறையினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.